நெல்லை மாவட்டத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் ஓணப்பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நமது செய்தியாளர் ரேவதியிடம் அங்குள்ள சூழல் குறித்து பேசலாம். ரேவதி, கேரள எல்லையோர மாவட்டங்களில் ஓணப்பண்டிகை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டாடப்படுது, விவரமா சொல்லுங்க. கண்டிப்பா தம்பி தமிழரசன், அதாவது இந்தியாவின் தென் தமிழகத்திலும் கேரள மாநிலத்திலும் இந்த பாரம்பரிய சிறப்புமிக்க ஓணம் பண்டிகையானது வெகு சிறப்பாகவே கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது 10 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை இன்று மகாபலி மன்னனை வரவேற்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. நம்ம தற்போது நிற்கக்கூடியது நெல்லை மாவட்டத்தில் உள்ள பாலபாக்கிய நகரில் உள்ள ஒரு வீட்டில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் உள்ள பெண்கள் இன்று கேரள பாரம்பரிய உடை அணிந்து வண்ண வண்ண மலர்களால் அத்தப்பு கோலமிட்டும் வீட்டு வாயிலில் கோலமிட்டும் வெகு சிறப்பாகவே கொண்டாடி வருகிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக சரளா நம்மோடு இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். சொல்லுங்க, இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடுறதோட நோக்கம் என்ன? உங்களோட சந்ததிக்கு சொல்ற மாதிரி இதை எப்படி கொண்டாடிட்டு வரீங்க? ஓணம் மகாபலி ராஜாவை வரவேற்கிறதுக்காக நாங்கள் இந்த ஓணம் கொண்டாடுறோம். இது ஆவணி மாதம் அஸ்தம் நட்சத்திரத்தில் இருந்து திருவோணம் வரைக்கும் இந்த 10 நாளும் நாங்கள் இது சிறப்பாக கொண்டாடுதோம். அப்புறம் எங்களுடைய ரிலேஷன்ஸ், எங்கள் சந்ததியினருக்கு எல்லாருக்குமே இது தெரியணுங்கிறதுக்காக ரிலேஷன் எல்லாரையுமே வரவழைச்சு இது நாங்கள் சிறப்பாக விருந்து வச்சு நல்லா கொண்டாடிட்டுருக்கோம். ஆமாம், எல்லாம் ஓண சத்யா அது தயார் பண்ணி எல்லாம் அக்கம் பக்கத்தில் வாங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையுமே அழைச்சி ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இது கொண்டாடிட்டுருக்கோம். ஏன்னா அந்த காலத்தில் மகாபலியோட காலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இதாக இருந்தாங்க. அதை கொண்டாடுறது அது இன்னும் எங்களுடைய சந்ததிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நாங்கள் இது கொண்டாடுதோம். அடுத்து நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஓணம் பண்டிகை எப்படிலாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க? டெய்லி 10 நாள் அஸ்தம் தொட்டு திருவோணம் வர அந்த மலரால் கோலம் போட்டு அப்புறம் நைட்டெல்லாம் எல்லோரும் விளாடி ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்புறம் எல்லா ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் இன்வைட் பண்ணுவோம். எல்லோரும் 21 வகையான கறி வச்சு சாப்பிடுவோம். அதாவது இங்கே சொன்ன மாதிரியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என மிகவும் சிறப்பாகவே இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடிட்டு வராங்க தம்பி தமிழரசன். ரேவதி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.